எதிர்பாராத விதமாக நமது குலசாமி அரியலூரில் வருகை புரிந்த போது தலைவர் எழுச்சி தமிழரை குலசாமி தரிசனம் காண வந்த அரியலூர் சமத்துவபுரத்தைச் சார்ந்த அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவரது தந்தையை பற்றி சொல்லியாக வேண்டும். மூத்த கள போராளி 1995 காலகட்டத்தில் இப்பகுதியில் உள்ள அனைத்து மூத்த கள போராளிகளும் தெரியும். ஐயா புரட்சி தர்மலிங்கம் அவர்கள் ஆற்றிய களப்பணி மிகப்பெரியது. அவர்களை போன்றவர்களை விதைத்த விதைதான் இன்று நமது கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது. அவரும் கட்சியில் பல வழக்குகளை சுமந்து சாதியவாத காவல்துறை அடக்குமுறையெல்லாம் ஆளாகி உயிரிழக்க நேரிட்டது. அவரது இளைய மகன் தம்பி புரட்சி தர்ம லெனின் வளவன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி தலைவரின் பிரச்சாரத்தை அதில் கலந்து கொண்டு விட்டுட்டு வீடு திரும்பும்போது அரியலூர் அருகே உள்ள சமத்துவபுரம் தான் அவர் வீடு. அங்கு செல்லும்போது வேகமாக வந்த லாரி மோதி அடிபட்டு இறந்து விட்டார். இந்த தியாகம்தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க அப்பாவும் கட்சியாக இறந்துட்டார். அந்த பையனும் இன்றைக்கி நம்மளோட இல்லை. அந்த குடும்பத்தை போய் நேராக சந்தித்தோம். வேட்பாளர் வந்திருந்தாங்க. குடும்பமே கதறி அழுவுது. நாங்கள் ஒரு உறுதியை சொல்லிட்டு வந்தோம். அரியலூர் சட்டமன்ற தொகுதி விசிகா இருக்கும் வரை அந்த குடும்பத்திற்கு, அந்த தியாக குடும்பத்திற்கு உற்ற துணையாக இருப்போம், நன்றிகரனாக இருப்போம். தலைவர் அவர்களும் விரைவில் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். எவ்வளவு நிதி கொடுத்தாலும் குடும்பத்துக்கு பத்தாது. இருந்தாலும் கட்சி சார்பாக நிதி கொடுக்க இருக்கிறோம். ஏற்கனவே கொடுத்துள்ளோம், மேலும் கொடுக்க வாய்ப்புள்ளது. அந்த குடும்பத்திற்கு உற்ற துணையாக அரியலூர் சட்டமன்ற தொகுதி விசிகவும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் கடைசி வரை இருப்போம். இந்த நேரத்தில் தம்பி லெனின் வளவனுக்கு எனது செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.